குட் மார்னிங் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ஜிபேயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஜிபே ஆப் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஜிபே எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணால் அதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மணியை சென்ட் பண்ணதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்கேன் எனி கியூஆர் கோட், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்க முடியும். பே கான்டாக்ட்ஸ், உங்களோட மொபைல் கான்டாக்டில் உள்ள ஒரு நம்பருக்கு மணியை சென்ட் பண்ணதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களோட மொபைல் கான்டாக்டில் இல்லாத ஒரு நம்பருக்கு மணியை சென்ட் பண்ணதுக்கு பே ஃபோன் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு 2 இருக்குது அப்படின்னா இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை, ஃபோன் நம்பரும் என்கிட்ட இல்லை, ஆனால் யூபிஐ ஐடி என்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஓன் அக்கௌண்ட், வேறு ஒரு ஓன் அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். பே பில்ஸ், இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ், கேஸ் புக்கிங், டிடிஹெச் ரீசார்ஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். மொபைல் ரீசார்ஜ், இதை பயன்படுத்தி மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பீப்புள் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் ஜிபேயில் நீங்கள் யாருக்கெல்லாம் மணி சென்ட் பண்ணீங்க, எப்போ சென்ட் பண்ணீங்க, எவ்வளவு சென்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த பீப்புளுங்கிற செக்ஷனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ், இந்த செக்ஷனில் மொபைல் ரீசார்ஜ், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிடலாம். டிடிஹெச் அண்ட் கேபிள் டிவி, அதை ரீசார்ஜ் பண்ணதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ராட்பேண்ட் அண்ட் லேண்ட்லைன் பில்ஸ், அதை பே பண்ணதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். கிரெடிட் கார்டு பில்ஸ், அதை பே பண்ணதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். போஸ்ட் பெய்டு மொபைல் பில், அதை பே பண்ணதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். பிஸ்னஸ், இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸிங்க்கு ஜிபேயை பயன்படுத்தி எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, என்றைக்கு பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஒவ்வொரு வாட்டி ஜிபே யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஜிபே உங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ரிவார்ட்ஸ், இதுக்குள்ளே பாருங்கள், ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃபர்ஸ், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம்.